சிறகடி காசு சீரியலில் இனி என்னடா தான் பார்க்க போகிறோம். ரோகிணி அம்மாவை ஏசிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொன்னேன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ மறுபடியும் இங்கேயே வந்து நீ மாட்டி விடலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி மாட்டி விட போகிறேன், நீ தானே பார்த்துட்டு இருந்த, அந்த மீனாவை வந்து வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு, நான் என்ன செய்ய முடியாது தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளையாம்மா, நான் போகிறேன்னு சொல்லிட வேண்டியதானே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாக தான் இருந்தால் சரியாக வரும், எனக்கு இந்த அசிங்கமாக தேவையில்லை, நான் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவா, இப்படி உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது முத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீ அப்படிங்கிறாங்க. பார்த்தலாடி நீ, நான் என்னடி பேச விட்டாங்க அவங்க, அவங்க எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், நாங்கள் எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க பாசம் வச்சுருக்காங்க, என்னையை வந்து நீங்கள் மாட்டி விட்டு போயிட்டே இருங்க, என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போட்டோம், நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா, கிறிஷை வந்து என் பையன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன நான் வந்து தக்க நேரம் பார்த்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நான் இது அவனை என் கூடயே வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி, நீ பேச்சுக்கு சொன்னால் கூட நீ செய்த மாதிரி தெரியல, உன் புருஷனும் நல்ல ஆளாக தான் தெரியுது, உன் சொல்ல மீறி செய்கிற மாதிரி இல்லை, நீ ஒரு சத்தம் போட்டால் கூட அதுக்கு மேலே அவர் சவுண்டு விட மாட்டேக்காரு, அந்த அளவுக்கு இருக்கார் உன் வீட்டுக்காரு, ஆனால் வந்து நீ என்னமோ அவரை பெருசாக இது பண்ணுற, உன் வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகிறது உன் புருஷனும் நின்று தான், உன் மாமியாருங்கிறது வந்து ஒரு பார்ட்டு, அவங்க வந்து இதில் முடிவெடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ வெளி உலகத்தில் எப்படி நடக்குமோ அதை நினச்சி பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டில் என் வீட்டுக்காரை தாண்டி என் மாமியார் தான் எல்லாம் முடிவு எடுக்கணும், அதனால் இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்க, நீ நினச்சிட்ருக்க நான் சொன்னோன்னா வந்து வீட்டில் எல்லாருமே ஏற்றுப்பாங்க வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த முத்து மீனா கூட இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா என்னை வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லுவாங்க, அவங்க நான் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி ரோகிணி, நீ திருந்தவே மாட்டியா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் குழந்தை குட்டி ஆகணும் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த முத்து பையனு சொல்ல தான் மீனாவும் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு முன்னக்கூட்டியே கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கல, அண்ணன் நம்மளுக்கு முன்னூட்டி அண்ணன் பிறந்திருக்காரு, அவருக்கு கல்யாணம் இருக்குது, அவருக்கு குழந்தையான பிறகு நம்மளுக்கு ஆகணும்னு அந்த முத்து தம்பி நினைக்கான், இப்படி யாருமே நினைக்க மாட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. நீ வேணால் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாம்மா, அவங்க வந்து நல்ல புத்தி கிடையாது, நீ வந்து அவங்கள நல்லதாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சி வாயை மூடு, நீ அம்மாவான்னு சொல்லி எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், நீ வீட்டை காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்போ எப்படி போக முடியும், முத்து தம்பி இப்போ தான் சாப்பாடு வேண்டி வரன்ட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. உனக்கு சாப்பாடு முக்கியமாக நான் மாட்டுறது முக்கியமாக அப்படிங்கிறாங்க. சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புறாங்க. அப்போ முத்து கரெக்டாக வந்துடுறாரு. ரோஹிணியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோஹிணி எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ எது கிளம்புறீங்க, நான் இப்போ தானே கிறிஸுக்கு சாப்பாடு வாங்க வந்திருந்தேன், நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கலாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை தம்பி, என்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள், என்னால் அவங்க இந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வாரி சொல்கிறாங்க. ஏம்மா, யார் எது சொன்னாலும் சரி தான், ஏன்னா எனக்காகவாவது என் பொண்டாட்டி மீனாவுக்காவது நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் மேலேயும் கிறிஸ் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்காவா, தன்னை பெற்ற குழந்த மாதிரி பார்க்குறா, உங்கள் ஃபாரின்லேருந்து உங்கள் மகளே வராட்டிலும் கூட இந்த குழந்தைய நாங்கள் வளர்த்துக்கிடுவோம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னொரு குழந்தை கூட வராமல் இருந்தாலும் கூட இந்த பையனை நாங்கள் வளர்க்க தான் செய்வோம், கிறிஸ் அப்படி எங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கோ அவங்க பாட்டிக்கோ அக்கறை அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தான் அப்பா அம்மா கிடையாது, இவங்க கடைசி காலத்தில் இவங்க தான் வளர்த்துட்ருக்காங்க, அவங்க அத்தையும் வருது மாதிரி தெரில, வேறு யார் வளர்ப்பா அப்படிங்கிறாங்க. வளர்க்குறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம், அவங்க வீட்டுக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா முழிக்கிறாங்க. ஆகா, நம்ம இவ்வளோ உழைஞ்சிருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் இனிமேல் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாயிருது. இந்த முத்து இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து தொலைச்சிட்டானே, எங்கள் அம்மா வேறு ரொம்ப வரியாக பேசிகிட்டு இருக்காங்க, உடனே கிளம்பியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையாக இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க. அங்கிள், உங்கள் வீட்டில் இருக்கிறத நான் பிடிச்சிருக்கு, நான் பேசாமல் இங்கேயே இருந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த வீட்டில் தான் நான் அம்மா மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உனக்கு சிந்தனை இல்லையா, நீ வந்து அந்த முத்து தான் உனக்கு பெருசாக போயிட்டா, அந்த மீனை தான் பெருசாக போயிட்டா, அப்போ தாயை விட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே சரி முத்து, நான் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற, நேரத்தோடு நீ கிளம்பி வந்து எனக்கு பிரச்சனை இருக்காதம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி, நான் சின்ன பிள்ளையா துள்ளி குதிச்சா போக முடியும், பையன் தான் பெறப்பட முடியும், நான் பெறப்படதுக்குள்ளே அவன் வந்துட்டான், நான் என்ன பண்ணேன் சொல்லு, அந்த முத்து தம்பியை மீறி நான் போக முடியுமா, அவங்க ரொம்ப அளவில் உங்களை நேசிக்காங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு என்னன்னா 2 நாள்னு வந்தேன், இவன் பாரு 1 வாரம் இருக்க போகிறேன், இப்போ கடைசி நீ மாட்டி விட்டு போக போகிறேன், நானும் அவங்க கூட சேர்ந்து வெளில வர போகிறேன், இதை நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் நடக்காடி,
நைட்டோட நைட்டு நாங்கள் வேணால் கிளம்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி நைட்டோட நைட்டு நீ எப்படி போயிடுவ அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ போயிரு, நைட்டு நான் நைஸாக கதவை திறந்து வைக்கேன், நீனும் பிடிச்சி தூக்கிட்டு அப்படி நைஸாக கிளம்பிடு, மீனா தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி எந்திரிச்சு வராங்க. வந்து எம்மா எம்மா அப்படிங்கிறாங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க. கிறிஸை தூக்கி தோளில் போடு அப்படிங்கிறாங்க. 2 தோளில் போடுறாங்க. பையி அப்படி கதவை திறந்துட்டு வெளில போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே மீனா பெட்டை பார்க்குறாங்க, அவங்க காணலை. இந்த சூழ்நிலையில் அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அப்படின்னா ஃபோனே போக மாட்டேங்குது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. உடனே மாடிக்கு போகிறாங்க. எங்கே கிறிஸ் பாட்டியும் காங்கலங்க அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பிரச்சனையாக வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நைட்டு எவ்வளோ தான் தூங்கினாங்க, காலையில் எந்திரிச்சு பார்க்குற 2 பேரையும் காங்கல அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் யாராவது எதுவும் சொல்லியிருப்பாங்க, அதான் காலையிலே போயிட்டாங்க. அந்த ரோகிணி தான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு இருக்கிறது பிடிக்கல. நேற்று நீ வியாபாரத்துக்கு போயிருக்கும்போது கூட அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு வாசலில் கொண்டு நிப்பாட்டி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கணும். அந்த பார்லர் என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க முழுசாக தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி மீனா அவ்வளோ கல்யாணி மீனா சித்தனாம இந்த ரோகிணி தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன முத்து வாய் நீளுது அப்படிங்க. வாய் நீள தான் செய்யும். எதுக்கு அவங்கள நீ வெளியே அனுப்பிவிட்ட அப்படிங்க. நான் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் அனுப்பிவிட்ட, அவங்க இருக்கிறது நான் பிடிக்கல, அதை அனுப்பிவிட்ருக்க. அவங்க வந்து நீ தான் அனுப்பணும்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. டேய் என்னடா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அந்த ரூம் வந்து கொடுத்ததே இறக்கப்பட்டு ரோகிணி ஏன்டா போக சொல்ல போகிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நடிக்காதுங்க, நீங்கள் 2 பேரும் தான் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டே அவங்களே நாங்கள் தான் அனுப்பணும்னு சொன்னாலும் அதுக்கு என்னடா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அந்த பையனுக்கு வந்து உடம்புக்கு முடியல, 1 வாரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கணுங்கிறாங்க, அதனால் இங்கே இருக்காங்க. அது கூட உங்களுக்கு மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. நம்ம பச்சை பிள்ளைய கூட நீங்கள் வந்து வேச்சாலாக தான் பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க யாரோ என்னவோ அவங்கள நம்ம வீட்டில் வச்சுட்டு பார்க்கணும் என்னடா இருக்குது, நீயே இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அதை இதையும் வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அவங்கள வச்சுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ என் வயிற்றில் பேரெலாம் வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை நினைக்கல, ஆனாலும் உன்னை என்னைக்கு விட்டு விட்டு அனுப்பலாம் அன்னைக்கு அனுப்பும்போது நினச்சிட்டு இருக்கேன், உன்னையும் முன்னாடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சூப்பரு, நான் போகிறேன், நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு தான் போவேன், தனியாலாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ பண்ணது பாட்டுக்கு அவரெலாம் கூட வரமாட்டார் அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலை சொல்கிறாங்க. என் பையன் கூட போவேன், யார் கூட போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்களாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ தானே சொல்லுவாங்க என் பையன்ட்டு, அவன் பையன் கூட தானே போக முடியும், என் பையன் கூப்பிட்டா அவன் பையன் கூட போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அமைதியாக இருக்கிறாங்க. யார் வீட்டு வெளியே அனுப்புனா முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியல, காலைல மீனை எழுந்திரிச்சு பார்த்துருக்காப்போ அவங்க 2 பேரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க. ஏங்க அவங்க கூட தான் தூங்கினாங்க, அவங்க போகிறத கூட இவ்வளோ தெரியாதா, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, சும்மா பம்மாத்து கூட்டி வந்துட்டு அனுப்பியிருக்கா, தான் அனுப்பிட்டு வீண் சண்டை எடுக்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க புருஷன் பொண்டாட்டியும் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு இதாக வேலை வேறு வேலை இல்லையா அப்படின்னு. ஆமாம் நீனும் புருஷனும் பொண்டாட்டியும் இல்லை கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிடுவீங்க, பயங்கர பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதை தவிர வேறு வேலை கிடையாதுன்னு கேட்குறதுக்கு. நீ சாதாரணமாக 100க்கும் 50க்கும் போத்துட்ருக்கு, அவங்க சாதாரண டிரைவர் குடிச்சுக்கிட்டு என்ன இருப்பான், இதெல்லாம் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அத்தை என் புருஷன் பழைய மாதிரி இல்லை, இப்போ ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் குடிக்க மாட்டேன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க தான் பாரு, என்னாலும் பாரு, ஒரு 4 நாளில் குடிச்சதும் நீ தூக்கி போட்டு என்ன சண்டையில் எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, என் வீட்டுக்காரர் மாறிட்டார் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ வந்து இன்றைக்கி வந்த, நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவன் என்ன புத்தின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காலம் மாறமாட்டான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மீனா நீ உன் புருஷனை புரிஞ்சு வச்சுருக்க, பெத்த பிள்ளையா அவன் நினைக்கல, பெத்த பிள்ளையா உணர்ந்தா அப்படின்னா பெத்த பிள்ளை என்னெல்லாம் செய்யும், பெத்த பிள்ளை மாறிட்டு நம்புவான். அவள் வந்து அடுத்தவளாக உணரும் போது அப்படி தான் இருக்கும். நீ விடு முத்து, நீ அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் அடிச்சு கேளு அப்படிங்க. வா ஃபோன் அடித்தா எடுக்க போக மாட்டேங்குவா, உற்சாகம்னு வருது, ஏதாவது மனசை கஷ்டப்படுத்திப்பான்னு நினைக்கிறேன், அதான் போயிட்டாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி உபசரிக்கணும்னு எங்களுக்கு தெரியலப்பா, உபசரிக்காட்டிலும் பரவாயில்ல, அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புது ரொம்ப பாவம்லப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே சோகமாக இருக்காங்க. முத்து நீ சொல்கிறது சரிதான், இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருக்கு நடந்துக்கிட்டு தெரியல அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் விஜயா, ஒரு விருந்தாள் ஒரு ஆள் வந்தால் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஆள் வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் செய்வேன். இதே இது சுருதி அம்மா வந்தாவோ பார்வதி வந்தாவோ நீ எப்படி நடந்துக்கிற, அதே மாதிரி மற்றவங்க வந்தால் நடந்துக்கணும்ல. மீனா அம்மா வரும்போது இந்த வீட்டு சம்மந்தி தான், என்னைக்காவது மரியாதை நடந்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கள நான் சம்மந்தியாகவே ஏற்றுக்கலைங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சம்மந்தியாக ஏற்றுக்கணும்னா பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கணும். ரோகிணி அப்பா வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்க குடும்பத்துலேருந்து யார் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பேசுகிறீங்க, பொங்கலுக்கு வந்து செய்கிடுச்சே மாமா வரலையா அப்படி அப்படிங்கிறாங்க. மாமா வரலையா, எங்கே வந்தார் அப்படிங்க. ஆமாம் வந்தாங்களாங்க, அவர் வந்திருக்காரு, 30 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை 1 கோடி ரூபா கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முழிக்காங்க. இப்போ 1 கோடி ரூபா கேட்டால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ரோகிணியை கண்ணை காமிக்கிறாங்க விஜயா.
உடனே கண்ணை காமிச்சு அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், சும்மா தான் சொல்கிறேன் பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறார், ஓஹோ ரோஹினியோட அப்பா வந்து 1 கோடி ரூபா தரேன்ட்டுருக்காரா, யார்ட்டையும் சொல்லி விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறாரு. இப்படியா இருக்குது. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவர் எத்தனை கோடினாலும் எப்பா கொடுக்கட்டும், ஆனால் வந்துட்டு சுய உழைப்பில் இவன் உழைப்பில் வந்ததில்லை, அதை வச்சு பெரிய ஆளானான், என் பையன் உழைப்பில் பெரிய ஆளானான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே முடியாது ஒரு காலமும். என் மாமன் பணம் கொடுத்தாரு, தொழில் பண்ணான்னு வேணால் சொல்லலாம், அதில் ஜெயிக்கானா வைக்கானான்னு சொன்னால் அவன் முயற்சியிலையும் அவன் உழைப்புலையும் தான் இருக்குது. அது ரெண்டும் இல்லை, அதை போது தோக்க தான் செய்வான். ஒவ்வொரு நாளும் அவன் ஃபர்னிச்சர் கடையை அனுப்புறதுக்கு இவங்க வந்து கஷ்டப்பட்டு எழுப்பி தான் அனுப்புதாங்க. அவனாக எந்திரிச்சு போய் ஒரு நாள் கடையை திறந்ததும் இல்லை, நடத்துனதும் இல்லை. கடை நடத்தி இவ்வளோ நாள் நடத்திருக்கான், ஒரு லாபம் ₹1 அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என் கடையில் வரவு செலவு வருது, எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்டா, எது லாபம் நட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. டேய் பிஸ்னஸ் பண்ணி இப்போ இல்லாத நாளாக கிடையாது, சோம்பேறித்தனமாக அங்கே தின்னுவிட்டு வடக்கிந்திக்கு நன்னிட்டு இருந்தேன், வேறு வழியே இல்லாமல் பார்க்கில் சுற்றிக்கிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு வீட்டை ஏமாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா கடங்காவல் வாங்கி வீட்டில் கொண்டு சம்பளம்னு கொண்டு கொடுத்தேன், எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஹோட்டலில் நீ சப்ளையராக வேலை பார்த்தது வச்சது எல்லாம் தெரியும் எனக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நான் சப்ளையர்லாம் வேலை பார்க்கல, நான் வந்து சாப்பாடு பரிமாற தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சப்ளையருக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம். நான் என்ன சொல்கிறேன், எந்த தொழிலும் நான் குறை சொல்லலை, நீ வந்து 1000 குறை சொல்லுவேன். நீ இந்த வேலைலாம் இந்த வேலை பார்த்துட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்க. ஆனால் வந்து என்னமோ வானத்துலேருந்து பிறக்கும் போதே பெரிய தொழிலதிபராக பிறந்த மாதிரி நீ வானத்துக்கு பேசிகிட்டு இருக்கிய, அதை நினைக்கும் போது தான் கடுப்பாக இருக்குது, பிச்சை எடுத்தது மறந்துடாத அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பிச்சை எடுத்தேன்? ஏய் நீ பிச்சை எடுத்த வீடியோவே என்கிட்ட இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது, சரியா? பெரிய விஷயம் கிடையாது. நீ அடுத்தவனாக இருந்து எனக்கு வீம்பாக இருந்தால் நான் அந்த சிட்டி செஞ்சாம்பர் அந்த மாதிரி வீடியோ வைரல் ஆக்கியிருப்பேன். ஏன்னா நீ என் கூட பிறந்த அண்ணனா போயிட்ட. அந்த நிமிஷத்தில் எவ்வளோ மனசு எனக்கு வலிச்சிச்சு எனக்கு தான் தெரியும். எங்கள் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அவ்வளோ அசிங்கப்படுத்தானே, என் கூட பிறந்த அண்ணனா பிறந்து தொலைச்சிட்டானு ஓடி வந்தேன். அந்த மீனாவுக்கு உன்னைய வந்து பார்த்துட்டு காமெடி நினச்சிட்டு போய் கடந்து போயிட்டே இருக்கலாம். அவன் நினைக்கலையே நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள், நமக்கு வீட்டுக்காரோட அண்ணன் அப்படின்னு தான் உரிமையாக நினச்சேன். நாங்கள்லாம் அவங்கள உரிமையாக தான் நினைக்கும். நீங்கள் பணத்தை வச்சியோ பொருளாதாரத்தை வச்சியோ நீங்கள் பணத்தை வச்சோ நீங்கள் வந்து 3ஆம் மனுஷன்னு நினைக்கிங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் என்றைக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஏன்னா எந்த விருந்தாலையும் உபசரிக்கலாம் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. தமிழை பண்பாடே பெருதொருவரை வரும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வாங்கன்னு கேட்கணும், உபசரிக்கணும், அதுதான் தமிழனுடைய பண்பாடு. ஆனால் அந்த பண்பாட்டை மீறது மாதிரி நீனும் அம்மாவும் நடக்கிறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. முத்து தமிழனோட பண்பாடுன்னு எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? வந்தவங்கள உபசரிக்க தெரியாத ஆட்கள் இவங்க. அவங்கள பிடிக்கலனாலும் வாங்கன்னு கேட்டு ஒரு வாய் தண்ணி கொடுப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் இல்லை, யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ அது எல்லா பக்கமும் இருக்குது, ஆனால் ஒரு சில அவங்ககிட்ட இல்லை. இந்த மனோஜ் நம்ம அம்மா மாதிரி ஆள்கிட்ட இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த வசனம்லாம் வந்து சினிமாவில் பேச சொல்லுங்க உங்கள் பையனை, படம் பயங்கரமாக ஓடுவோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையை ஒத்து போனால் தான் அந்த படமே ஓடும் விஜயா, அதனால் நீ வந்து அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காத, பேச்ச விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நம்ம உழைச்சா தான் சாப்பாடு, நம்ம இவங்கள மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, நம்ம சாதாரணமாக காரை ஓட்டிட்டு கிடக்க, நீ பூ வியாபாரம் பார்த்துட்ருக்க, 12 மணி நேரத்தோட வேலை பார்த்தா தான் முடியும். இங்கே பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, அவங்க வேலைக்காரங்களை வச்சு சமையல் எதுவும் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு வேணால் நான் இட்லி வேணால் கடையில் வாங்கி கொடுத்துட்றேன், நம்ம வேலைக்கு போவோம், வெளில போய் சாப்பிட்டு வேலை பார்த்துக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம்மளை சொல்கிறாங்க, முத்து வேண்டாம், நான் இப்போ யூனியன் ஆஃபீஸ் தான் போகிறேன், போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீடு, நான் போயிட்டு மதியத்துக்கு கிளம்புறது தான் வருவேன், 3 மணிக்கு மேலே தான் வருவேன், ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ பிறப்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் எல்லாரும் சமைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு சொன்னேன் இல்லையா, பாரு எப்படி பேசுகிறாங்க, நீ இதில் சமைக்க நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா சமைக்கணும்னாங்க, அத்தை டயத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி யார் பேசுகிறா? ரோகிணி இருக்காங்க, சுருதி இருக்காங்க, அவங்க சமைச்சிப்பாங்க, அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரியும், சரியா? நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க, நான் கிளம்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மீனா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் போன பிறகு நீ சமைச்சு வச்சுட்டு வியாபாரத்துக்கு தேவையில்லை, என் மீன் கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு போகிறாங்க. முத்து வண்டிக்கு போகிறாங்க, மீனா பூ வியாபாரத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த பூக்காரியை அவள் சௌரியத்துக்கு அவள் பாட்டில் போய்ட்டுருக்கா, வீட்டு வேலையை யார் செய்வா இவன்ட்டு கிடக்காங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, ஆண்டி சாப்பாடு எதுவும் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. அவள் தான் அவள் பாட்டில் அவன் புருஷன் கூட சேர்ந்து போயிட்டலாமா, இப்போ யார் சமையல் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளை சமைக்க சொல்லிடுவாங்க போல இந்த ஆண்டின்னு சொல்லி, ஆண்டி நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இருமா நானே சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, ஆண்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இனிமேல் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ரெடி பண்ணணுமா, நீங்கள் ரெடி பண்ணால் நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்காது, ஆண்டியே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உப்புமா ரெடி பண்ணி கொடுக்காங்க. உடனே எல்லோரும் சாப்பாடு சரி ஆண்டி ரெடி பண்ணிக்கலான்னு போகிறாங்க. அங்கே உப்புமா இருக்குது, உப்புமாவை பார்த்த உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன ஆண்டிக்கு தான் உங்களுக்கு சமையலா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அவசரத்துக்கு தானே செய்ய முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, இந்த மீனா வந்து அவசரமாக செய்யணும்னா கூட எதையாவது செஞ்சு தவார்னு கொடுப்பாங்க, ஆனால் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க உப்புமாவை காலையிலே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உப்புமா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா அப்படிங்கிறாங்க. இது வேறு அரிசி உப்புமாம்மா, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க. இது ரவை உப்புமா
அவங்க அரிசி உப்புமா இல்லை அப்படிங்கிறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, இது வந்து அரிசி உப்புமா தான், பார்க்க அப்படி இருக்குது, உடலுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. வேறு வழியெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறாங்க. விஜயாவுக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை. மனோஜம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, நல்ல கடையிலையாவது சூப்பராக சாப்பிட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, அந்த மீனா எதில் எப்படியோ சமையல் சூப்பராக பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க, ருசியாகவும் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிமா அந்த மீனாவை அந்த வீட்டு வேலைக்காரியாக வச்சா தான் சரி வரும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் சொல்கிறாங்க, என்ன ஆண்டி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவள் வந்து பூ வியாபாரம் பார்த்து என்ன செய்யப்படுறா சொல்லு, இந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, பூ வியாபாரத்துக்கு ஒரு 50 100 கிடைக்குமா, இந்த 50 100 உங்ககிட்ட வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அது சூப்பர் தான், ஐடியா தான் ஆண்டி, நாங்கள் வேணா தினம் 100 100 ரூபா கொடுத்துட்றோம், சமைச்சு வைக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் 100 ரூபா கொடுத்தா 400 ரூபா கொடுத்தா அவங்க சமைச்சிருவாங்களா, அவங்க விருப்பத்துக்கு தான் சமைக்காங்க ரோகிணி, யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்து அதை வாங்கி கொண்டு அவங்க வந்து சமைக்கணும் அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் துணி துவைக்கும் காசு கொடுத்ததுக்கு அந்த முத்து எனக்கு பதிலுக்கு எப்படி சொன்னார் வச்சாரு தெரியுங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும் முத்தோட ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா நீ சொன்ன மாதிரி அந்த முத்து ஏதாவது வெண்டாதி பண்ணிடுவான், அதனால் நம்ம தேவையில்லாமல் வாய்க்கக்கூடாது சரின்னு சொல்லிட்டு மனோஜ் நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக பர்னிச்சர் கடையை போய் இருக்கிறாங்க. நின்றோடனே பர்னிச்சர் கடை எப்படி வியாபாரம் எப்படி போகுது மனோஜ், நீங்கள் சூப்பராக இருக்குது ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி என்ன கொடுத்து பார்லரில் விட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ பார்லருக்கு நீ ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்றாங்க. சரி மனோஜ், நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோவில் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ரோகிணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பொருள் எடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்களா, அங்கே எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க. வாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி வராங்க. வரும்போது ஃபர்னிச்சர் கடையில் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது மனோஜ், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிறாங்க. அம்மா நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பில்டப் பண்ணுறாங்க. அவங்க என்ன இந்த ரோகிணி இப்படி சொல்கிறா, நம்ம எல்லாமே ஒன்றா தானே வேலை பார்க்குறோம், அந்த ரோகிணி அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து என்னுடைய வீட்டெல்லாம் பார்லரில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவங்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாம், என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சும்மா தான் கொடுப்பேன், அதே மாதிரி என் வீட்டை மாட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் சும்மா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. பெரிய ரிச்சாக போனால் சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பொருளெல்லாம் வாங்கிட்டு வெளில கிளம்புறாங்க. அப்போ மனோஜ்ட்ட பையன் வராங்க. ஏன் மனோஜ் நீ வந்து சும்மா ஏன் கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உங்கள்கிட்ட வேலை பார்க்கும்போது நம்ம எப்படி சும்மா கொடுக்க முடியும், பைசா எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இப்படிலாம் நம்ம பிழைக்க முடியாது, அவங்க வந்து பொருளை வந்து கொஞ்சம் குறைச்சி வாங்கணுன்னு தான் வந்திருந்தாங்க, நீ பொருளை கூட்டி சொல்லி குறைச்சி வாங்கியிருக்க வேண்டியதுனா ஏன் விட்ட, இப்போ அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே பொருள் எடுத்தாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நம்ம கொடுத்தா தான் நம்மளை பெருமையாக பேசுவாங்க, அதுதான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், இனிமேல் யாருக்கு கொடுக்காதீங்க, போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ஓஹோ வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபுல்டப்பாக கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற 2 3 பேர் பேசுகிறாங்க. மக்கா, நம்ம ஓனர்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கும் பொருள் வேணும்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக காசு வாங்க மாட்டார், நம்ம அதை செஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு 2 3 பேர் வராங்க. தலைவரை, எங்கள் வீட்டில் வந்து டிவி தேவைப்படுது, எங்கள் வீட்டுக்கு வந்து கிரைண்டர் தேவைப்படுது, எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 3 பேர் சொல்கிறாங்க. அப்படியா 3 பேர் தேவைப்படுதா, சரி 3 பேர் எடுத்துக்கோங்க. ஐயா காசு இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறோமா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலை பார்க்குறீங்க, நீங்கள் காசு தான் நல்லா இருக்குமா, நான் முதலாளி நீங்கள் தொழிலாளி, உங்களுக்கு நான் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 3மே இலவசமாக கொடுக்குறாங்க. அவங்க 3 பேரும் கிடைச்சதில்ல அப்படின்னு சொல்லி வண்டி ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் பார்க்காரு, பொருள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பொருள்லாம் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாண வீட்டுக்கு, பெரிய ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆஃபருக்கு வராங்க. அவங்க வந்து என்னென்ன பொருள்லாம் வேணும், இத்தனாந்தேதி இந்த இடத்துல கொண்டு இறக்கிடலாமா கல்யாண வீட்டில் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார், டோர் டெலிவரி கொண்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே 3 செட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கிரைண்டர் 3 வேணும், ஃப்ரிட்ஜ் 3 வேணும், வாஷிங் மிஷின் 3 வேணும், ஏசி 3 வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே 3 செட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க மனசுக்கு பயங்கர சந்தோஷம். ஆர்டரை பார்த்தாலே கிட்டத்தட்ட நிறைய வரும் போலே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பூரா எடுக்கிறாரு. கணக்கு பார்க்குறாரு. கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு வருது. 13 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆளே வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் 13 லட்ச ரூபாய்க்கு பொருள் நம்ம கடையிலேருந்து எடுத்தோம்னா கடை வந்து காலியாக தான் தெரியும். அதனால் வந்து நம்ம கம்பெனிக்கே போய் வந்து இந்த தேவையான பொருளை பூரா எடுத்து அப்படியே நம்ம வந்துட்டு அங்கே மாற்றி விட்ருவோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை சொல்லுறாங்க. எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. 13 லட்ச ரூபா வருது, கொஞ்சம் குறைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சார் ஒரு 13 லட்ச ரூபாங்க இடத்துல ஒரு 50,000 ரூபா குறைக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. சரி 12,50,000 ரூபாயா, சார் ரைட்டு, எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபுல் அமௌண்ட் சரி, நாங்கள் பாதி அமௌண்ட் தரோம், நீங்கள் கொடுக்குற அன்றைக்கி மீதி செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னா. சரி சார், ஓகே சார் அப்படிங்கிறாரு. உடனே அப்போ தான் நினைக்கிறேன், கம்பெனிக்காரங்க நம்ம பாதி தானே கட்டுவோம், அந்த பாதியை கொண்டு கொடுப்போம், கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கினா ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி நம்ம வந்து வேலை பார்க்குற தொழிலாளிக்கு பொருளை கொடுத்தோன்னா இப்போ லாபத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்காங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க, ஒரே கல்யாண வீட்டுக்கு வந்து 13 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க. மனோஜ் சூப்பர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்மளுக்கு வந்து தான் 50-50 பாதிக்கு பாதி கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பாதிக்கு பாதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கணக்கு பண்ணிப்பாங்க. இல்லை ரோஹிணி தப்பாக சொல்லிட்டேன், நம்மளுக்கு வந்து 30% கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதெல்லாம் சாதாரண வியாபாரம் இல்லை, அப்படி வியாபாரத்தெலாம் விட்டுறாத, கல்யாண ஆஃபர் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், அதை பண்ணு விட்டுறாத அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நான் அட்வான்ஸே வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி என்னைக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இன்னிலேருந்து 1 வாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அந்த 1 வாரத்துக்குள்ள அந்த பொருளை நீங்கள் வந்து கடைக்கே கொண்டு வந்து கடையில் வச்சு அனுப்பினா உனக்கு ஒரு பேராக இருக்கும். கடையிலேருந்து நிறைய பொருள் வெளியே போச்சுன்னா உனக்கு நல்லா ஃபேமஸாக பேசுவாங்க. இந்த கடையிலேருந்து ஒரே நாளில் எவ்வளோ வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ கம்பெனியில் கூட டேரெக்டாக கொடுத்த அப்படின்னா உனக்கும் அந்த கல்யாணத்துக்காரங்க மட்டும்தான் தெரியும் உன்னோட பொருள்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாது. ஆனால் உன் கடைக்கு கொண்டு நீ கொடுத்தா அப்படின்னா ஏப்பா ஒரே நாளைக்கு இவ்வளோ பொருள் விற்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உனக்கு கொஞ்சம் அது விளம்பரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இப்படி ஒவ்வொரு ஐடியாவும் நீ கொடுத்துட்டே இரு, நான் உண்மையில பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனியில் போய்ட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, புதுசாக நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடையை ஓனர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. உடனே அதாவது ஃபர்னிச்சர் கடைக்கு மொத்தமாக ஜாமான் கொடுக்குறவங்க அவங்க டீலரு, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து இவர் வந்து அட்வான்ஸ்லேருந்து செட்டில் பண்ணுறாரு. பண்ணும்போது பார்க்குறாரு அங்கங்கே அந்த பணத்தை வந்து கெட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. 500 கட்டாக வச்சுருக்காங்க. இதை பார்த்து மனசுக்கு வாயை பழக்கிற கிட்டத்தட்ட இதில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. இந்த 50 லட்ச ரூபா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அதில் வேலை பார்க்குறவர் அங்கங்கே அந்த பொருள்லாம் எடுத்து அங்கங்கே போகிறாரு. கல்லாக்கிட்ட மனோஜ் நிற்காரு. இதுலேருந்து 2-3 கட்டை எடுத்தால் கூட இவருக்கு தெரியாது போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கட்டை எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சிடுறாரு. வச்சுட்டு திருன்னு பார்க்குறாரு. யாரும் பார்க்கல. இவ்வளோ பணம் இருக்குது, இதில் ஒரு 5-6 கட்டை எடுத்தால் எப்படி தெரியும், தெரியாதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக கடைக்கு வந்துடுறாரு. கடைக்கு வந்தோன்னா மறுபடியும் ஃபோன் அடித்து கேட்குறாரு, சந்தேகம் எதுவும் படுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு ஃபோன் அடிக்காரு. பொருள் எப்போ வருவோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி 3 மணிக்குள்ளே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. 3 மணிக்குள்ளே வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொருளெல்லாம் அனுப்பிடுறாங்க. 3 மணிக்கு எல்லா பொருளையுமே கடையில் வாங்கி வச்சிடுறாங்க. சரி இப்போ வரைக்கும் அந்த பணம் காணாமல் போகிற விஷயத்தை வந்து கேட்கவே இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்கிறனால தெரியலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் பணம் கொடுத்தது ரிசிப்ட் வாங்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்டையும் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்து தாலிகுடி போடாமல் இருக்கா, அவளை நம்ம அசைத்திட வேண்டியதான், புதுசாக நகை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 5-6 கட்டு பணம் எடுத்துருக்காருல, அதை வச்சு தங்க நகை வாங்குறாரு. வாங்கிட்டு நேரத்தோட ஸ்டாப்லாம் சொல்கிறாரு. இன்றைக்கி நேரத்தோட கடாடப்பு அதே நேரத்தில் 7 மணி தான் கடை அடைப்போம், இன்றைக்கி 5 மணிக்கெலாம் அடைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் விசேஷமாக அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கையில் விசேஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் 3 பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இப்படி பொருளை தருவீங்க, இலவசமாக தருவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 7 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளையும் நான் இலவசமாக கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கும் வேணும் சார், இன்னும் வேணுங்கிறாங்க. உங்களுக்கு வேணுமா, சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேருக்கும் பொருளை கடை அடைக்க முன்னாடி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. போனோன்னே ரோஹிணி ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டத்தோடு வராது. இதை பார்த்தோன்னே விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ் என்னடா விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லைவா எல்லோரும் வரட்டும், எல்லோரும் தான் நல்லா இருக்கும், இந்த வீட்டில் எது பண்ணாலும் முத்து எல்லாரையும் கூப்பிட்டு தானே பண்ணுறான், நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நம்மளை என்னடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எப்பா என் முன்னாடி வருங்கைத்தோடு இருக்கான்னு எல்லோரும் பேசுனீங்க பாருங்கப்பா, ஒரே நாளாக நான் 10 பவுன் நகை வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், 10 பவுன் நகை வாங்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எல்லோரும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே சுருதி சொல்கிறாங்க, செம அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், டேய் தொழில் ஆரம்பிச்சதில் லாபம் கிடச்சிட்டாடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உண்மையிலே தங்கம் தானடா அப்படிங்கிறாங்க. உன்னை மாதிரி நான் கார் ஓடிட்டு 500க்கு 1000க்கு உழைக்கணும்னு நினச்சேன், லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறேன்டா, ஒரே நாளில் 13 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்க, ஒரு கல்யாணம் ஆர்டர்டா, பெரிய ஆர்டரு, 13 லட்ச ரூபாய்க்கு பொருள், அட்வான்ஸ் மட்டுமே எவ்வளோ தந்துருக்காங்க, அதில் பாதி தந்துருக்காங்க. சரி எப்படி அதுலேயே அப்படி வாங்கிட்டேன் நகையை அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் அந்த பொருளுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பொருளை வாங்கியாச்சு, இது லாபத்தில் வந்தது, நான் இத்தனை நாள் கடைக்கு போனோம்ல அதில் மொத்தமாக சேர்த்து வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் வந்து உனக்கு இன்ப பரிசு தரணுங்கிறதுக்காக தான் உன்ட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு தெரியும், நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இங்கே பயங்கர பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாலும் முத்துக்கு ஏதோ ஒன்று இதில் இடிக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. என்னங்க ஒரு மாதிரி முடிக்க கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை மீனா கேட்குறாங்க, எங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா
அவன் சொல்கிறத பார்த்தாலே ஏதோ இதாக இருக்குது. இவன் வந்து ஒரு 5 பைசாவை கையில் வச்சுக்கிட மாட்டான். அப்படி வச்சுருந்தாலுமே இவன் ஓட்டவாய் உளறிடுவான். அவன் பொண்டாட்டி சரியான ஸ்ட்ரிக்ட்டு. அவகிட்ட சொல்லாமல் நான் கதையே நடக்காது. இவன் வந்து வீட்டம்மாட்டே சொல்லாமல் இந்த பணத்தை வச்சுருந்தாங்க. இது நம்புற மாதிரி இல்லை. இதில் ஏதோ நடந்திருக்கு. ஒன்று இவன் அட்வான்ஸ் போட்ட தொகைக்கு இந்த தங்கத்தை வாங்கியிருப்பான். நாளைக்கு இந்த கடையில் உள்ள பொருளை கொடுத்துக்கிட்டு திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். ரெண்டில் ஏதாவது நடக்கும். உடனே எப்படி லாபம் வந்துடும்? எந்த தொழில் பண்ணாலும் கொஞ்ச நாள் ஆகும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் ஆமாம் என்னங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஏம்மா இவன் வந்து உண்மையிலே இந்த லாபத்தில் இது பண்ண மாதிரி தெரியல, இது வேறு பண்ண மாதிரி தெரியுது, விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் லாபத்தில் தானே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இங்கே பாருங்கள், இந்த மனோஜ் எது செஞ்சாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மனோஜ் வந்து இப்போ முறையாக தொழில் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு ஒரு நகை வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அவன் கழுத்தில் போட சொல்லி பிடிக்கலன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இந்த முத்து நாங்கள் எது பண்ணாலுமே குறைய தான் சொல்லிகிட்டு இருப்பார் மனோஜ், நீ வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாமலை சொல்கிறாங்க, கடவுள் முன்னாடி வேண்டிக்கிட்டு அதை போட்டு விடுவோம் மனைவி கழுத்தில் அப்படிங்கிறாங்க. வேண்டிக்கிட்டு போட்டு விட்றாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. முத்து மட்டும் ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது அவருக்கு, எப்படி ஒரு வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இந்த வீட்டிலே நான் தான் பெரிய அளவு தொழில் பண்ணுறேன், என்னால் வந்து இந்த தங்கம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ரோகிணி கழுத்தில் 10 பவுன் 20 பவுன் 30 பவுன் சொல்லி போட்டு அவள் கழுத்து நிறைய நகை போடாமல் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணுறாரு. மனோஜ் உன் திறமைக்கு எல்லாம் செய்வடா, அம்மாவுக்கு எதுவும் செய்ய மாட்டேடா அப்படிங்கிறாங்க. அம்மா ரோகிணிக்கு என்ன செய்யறானோ அதே ஈக்குவலாக உங்களுக்கு செய்வோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேடா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் இப்போ உங்களுக்கு வாங்கல, ரோகிணி தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாரு. அம்மா அவன் ஒய்ஃப் வந்த பிறகு அவ்வளோதான், நீங்கள் வேணால் எவ்வளோ பாசம்னாலும் உங்கள் பையன் மேலே வைக்கலாம், ஆனால் உங்கள் பையன் ஒரு துளி கூட உங்கள் மேலே பாசம் வைக்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க. டே என் பையன் வந்து இன்றைக்கி எல்லாம் செய்வான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி சிரிக்கிறாரு. ஏம்மா அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் சுயநலவாதி, ₹1 பொருள் வாங்கணும் அப்படின்னா நல்லா நைந்து பேசுவான், அவன் கதை முடிஞ்சோடனே கடந்து தூர போயிடுவான், அவன் டைப் அப்படி தாம்மா அப்படிங்கிறாங்க. டே ரவி அப்படி இல்லை, அவன் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான், உனக்கு பிழைக்க தெரில, உங்கள் மாமனார்லேருந்து ₹1 வாங்க மாட்டேங்க, ஆனால் அவன் மாமனார் கொடுத்த 30 லட்ச ரூபாயை அவன் 30 கோடி ரூபாயை மாற்ற போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப தோரணையாக சிரிக்கிறாங்க. ஏம்மா அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடுவேன், என் மாமா தான் அந்த பணத்தை அனுப்புனாரா இல்லைன்னா அந்த பணம் எப்படி வந்துச்சு நம்ம கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க. என்னடா கண்டுபிடிச்சிடும்னு சொல்கிறானே, இவனுக்கு எங்கே கண்டுபிடிக்க தெரியும், முடியாது. அன்னைக்கு கிறிஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சான்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா ரோஹிணிக்கு வந்து குழந்த பிறக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லி இதுதான் சிந்தனை பண்ணியிருக்கான், இந்த டிரைவரோட சிந்தனை எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்றாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா நைட்டு எல்லாருக்குமே என்னோடய பார்ட்டி அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பாடெல்லாம் மீனா பண்ணிட்டாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா என்ன சாப்பாடு பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. கருவாட்டு குழம்பு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. கருவாட்டு குழம்பு நேரம் சாப்பிட, நான் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி பக்கெட் பிரியாணி உடனே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பக்கெட் பிரியாணி கொண்டு வராங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பயங்கரமாக கொடுக்குறாங்க. இதை பார்த்தா முத்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையிலே உன் உழைச்சி இன்றைக்கி தாண்டா நீ வீட்டில் இருக்கும்போது நீ சாப்பாடு கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. டே நம்ம பூரா அப்படி தான் நடக்க போகுது, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உட்பட என் உழைப்புல தாண்டா சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு முத்து சொல்கிறாரு, ரொம்ப ஆடாத, என்ன அழிஞ்சு போவேன் சரியா, ஆனவரம் அழிஞ்சு போய் தான் இருக்கான் சரிதாம்மா, உனக்கு ஆணவம் வரக்கூடாது, தொழில் பண்ணு, எந்த தொழிலாம் பண்ணி ஜெயிச்சுப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் வந்துட்டு ஆணவம் பண்ணாத, ஆணவம் பண்ணால் யாருனாலும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது தான் கரெக்டு, எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்குள்ளேயே ஆடணும், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஆடணும், நாளைக்கு அந்த பணம் இல்லாத போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதனால் மனோஜ் வந்து இருக்க பணத்தை வச்சு சிக்கனமாக செயல்படு அப்படிங்கிறாங்க. எப்பா லட்சக்கணக்கில் வருமானம் போது நம்மளும் அதுக்கேற்றாப்புல இருந்துக்கணும்பா, இந்த பழைய காரை நான் இப்போ கொடுக்க போகிறேன், புது காரை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. நீ விஜய் அவனுக்கு சிப்பேத்திட்டே இருக்காத, தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு முதலீடு பண்ண சொல்லு, அந்த கார் வாங்குறதுக்கு தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் இந்த காலத்தில் வந்து புது காரில் போனால் தான் மரியாதை, மனோஜோட லெவல் கூட்டிகிட்டே இருக்கும்போது அந்த காரு மதிப்பும் கூடணும், பழைய காரில் முத்து மாதிரியாக இருக்காண்டி டிரைவராக இருந்துக்கிட்டு சின்ன பழைய காரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பழைய லொக்காலிட்டிக்காரனாலும் உழைச்சி வாங்கினது மேடம், யாரையும் மாதிரி ஏமாற்றி வாங்கலை, ஏன்னா இவர் எப்படி இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு தெரிஞ்சிடும், எந்த கதை பண்ணாலும் வெளியே வந்துடும்ல, நீருக்குள்ளே இருக்க காற்று வெளியே வராமே இருக்கும், ஒரு நாள் வந்துடும் மேடம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எங்கள் உழைப்பு வந்து என்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ அன்னைக்கு தெரியும் முத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நாங்கள் குறைஞ்சாலும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்லரம்மா நான் யாரையும் குறைஞ்சாலும் சொல்லல மேடம், நான் வந்து சாதாரண ஒரு டிரைவர், நான் அவங்களே ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து போகிறாங்க. மீனாவா தூங்க அப்படின்னு சொல்லி தூங்க போகிறாங்க. உடனே ஏங்க இவங்களுக்கு என்ன ரூம்பாக இருக்குது, இவங்க தூங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கங்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எதையுமே எடுத்துக்கல விஜயா, அவங்க மொட்டை மாலில் தூங்க போகிறாங்க, அவங்க வாழ் தூங்கிட்டு போகிறாங்க, வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய லெவலில் என் பையன் வர போகிறான்,
இனிமேல் லெவல் கூடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சுருதியும் ரவியும் அப்படி தான் நம்ம பெருசாக போகிறாங்க. ஆனால் அந்த முத்து மட்டும் இந்த வீட்டில் இருக்குது நல்லது இல்லைங்க. எதுனாலும் ஏட்டி போட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் இருக்கும்போது நீ சொல்லிக்க வேண்டியதானே விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் இருந்தான்னா கூட கூட பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. கூட மட்டும் பேச மாட்டான், ஓவராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற டோஸும் கொடுப்பான் அப்படிங்கிறவங்க ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், மனோஜ் வந்து பெரிய ஆளான பிறகு இப்படி குறைச்சி பேசிட்டு தான் நல்லா இருக்காது. பேசாமல் முத்தவை தண்ணி கொடுத்து வைக்க வழி இருந்தால் வைங்க, இல்லை நாங்கள் தனியாக பண்ணோன்னு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா மனோஜ் வீட்டம்மா எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் சொல்லலை, ரோஹிணி தான் சொல்கிறா. அவள் சொல்கிறது இன்னும் தப்புமா இருக்குது. எங்கள் லெவல் உயரும் போது வந்து அவங்க வந்து இப்படியே பேசிட்டு நல்லா இருக்காதுல்ல. 4 பேர் நீ பார்க்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வருவாங்க. அன்றைக்கி வந்து என்ன ரொம்ப ஷிவாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன மதிப்பாங்களா? இல்லை நாளைக்கு என்ன குழந்தை குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அப்பாவை இப்படி பேசுகிறாங்களே, சாதாரண டிரைவரு, அவங்க சாதாரண பூ விட்டுறவங்க, இவங்க வந்து இப்படி எங்கள் அப்பா அம்மாவை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளை தான் இனி மதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தீங்களாங்க, என் பையன் வருங்காலத்தை பற்றி நினச்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறது தான் ஒரு மனுஷன், சராசரி மனுஷன். கூட பிறந்த அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டான் அப்படின்னா ஒரு நாள் முடிஞ்சு உதவி செய்யணும், செய்ய முடியலன்னா ஒதுங்கி போகணும். என்ன குறைச்சி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான். மனோஜ் உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ வேறு வீட்டு பார்த்து போனால் போங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு என்னங்க நீங்கள் மனோஜ் நீங்கள் வீட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ முத்த பலமுறை விட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்கிறீங்க, நான் இப்போ ஒரு முறை சொன்னதப்பா. அது போக மனோஜுக்கு வந்து முத்து மீனா வந்து வீட்டில் இருந்து பிடிக்கலன்னு பேசுனது என்ன அர்த்தம்? எல்லாமே ஒன்றை வச்சு தான் வருது விஜயா. வாயை மூடிட்டு இருக்குது, எல்லாம் ஒரே பிள்ளை தான் சரியா. வீடு என் பேர்லேருந்து தான் இருக்குது, நம்ம ஓம் பேரில் மட்டும் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்று செய், ஓம் பேருக்கு வீட்டு வேணா நீ மனோஜ் எழுதி கொடு, என் பேருக்கு வீட்டு நான் முத்துக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? சரிபாதி வீடு வந்து நீங்கள் அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா எப்படி சரி வரும் அப்படிங்கிறாங்க. தெரியுதுங்களா, நீ ஓவராக பண்ணணும், நான் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கும். முத்து பேர்லேயும் பங்கு எழுதி வச்சுட்டு என் மேலே போயிட்டு இருப்பேன் சரியா. ஓவராக பேசாத அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் கொடுறா, அவர் வேறு கோவத்தில் வேறு அவர் பங்கு வந்து அவர் பேர் எழுதி வச்சுடாம அப்படிங்கிறாங்க. உடனே என்ன எழுந்திரிச்சு போயிடுறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏமா இந்த வீடு வந்து ஒரே ஆள் பேரில் தான் மரியாதையாக இருக்கும். உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான் நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, அதனால் வந்து அப்பா பேரில் ஒரு பங்கு உங்கள் பேரில் எப்படியா எழுதிவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தான் முடியும், அது எப்படி தான் தருவார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நாளைக்கு இதோட பெரிய அளவில் டெவலப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சொத்து வேணும். இன்றைக்கி வந்து கடை இருக்குது, கடையை வச்சு நான் தொழில் பண்ணேன், இன்னொரு சொத்து ஈடு கொடுக்க சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ஒரு கோடிக்கணக்கில் பண்ண இல்லாத வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா, ஏன்டா கொலை போட போகிற, நீ பெரிய ஆளாக தான் வர போகிற. ரோஹிணி அப்போ தான் சீக்கிரம் ஜெயிலேருந்து வந்துடுவான்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாள். இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாரான், அந்த பிறகு தான் அவனுக்கு கோடிக்கணக்கான பணம் கைக்கு வர போதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணிகிட்ட கேட்டேன், அவங்க அப்பா எப்போ மாறுவார், மனோஜ் வந்து அடுத்த கிட்ட லெவலுக்கு போகிறதுக்கு என்னவோ அவங்க அப்பா ஏதாவது செய்வாரான்னு கேட்டேன். ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க ஆண்டி, அது வரைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணி கொடுத்துன பெருமையில சரி வராது. இந்த வீட்டில் கிடந்தோம் அப்படின்னா முத்து நம்மளை பாடாப்படுத்தி பம்பரம் ஆக்கிடுவான். ஒன்று இந்த முத்து இந்த வீட்டை விட்டு போயிட்டோன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கலாம், முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது. இந்த ஆண்டி ஏதாவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க, முத்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க, சரியே வராது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி மனோஜ் நம்ம போய் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை முத்து மீனா மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்கிறாங்க, ஏங்க இந்த நிலவு கீழே தூங்குறதும் பயங்கரமாக சூப்பராக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, மழை வருது மாதிரி இருக்குது, மழை வருது மாதிரி இருக்குது, நம்ம கீழே போயிருமா அப்படிங்கிறாங்க. ஏங்க மலையில் லைட்டாக நனைவோமாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மலையில் நனைகிறாங்க, நனைஞ்சிட்டு கீழே போகிறாங்க. இந்த சூழ்நிலை மேலே மழை வருதா, இவங்க 2 பேரும் மேலே தானே படுத்துருக்காங்க, நனையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் நினைக்கிறாங்க. இவங்க மனசார 2 பேரும் நனையணும்னு சொல்லிட்டு நனைஞ்சு வராங்க. இங்கே வந்து விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என் பசங்க 2 பேரும் ஏசி ரூமில் தூங்குறாங்க. உங்கள் லெவல் என்ன, இப்படி மொட்டை மாடியில் படுத்துக்கிறது, நனைகிறது, இப்படி காலில் வந்து ஈரத்தோடு கிடக்கிறதா உங்கள் லெவல் அப்படின்னு நினைக்காங்க. முத்து மீனா இதை ரொம்பவே விரும்பி ஏற்றுக்கிறாங்க. சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கவும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க குணமே மேம்பட்ட குணமாக இருக்குது, கீழ்த்தரமான குணம் உள்ள விஜயா வந்து இப்படி நினைக்கிறாங்க. அந்த ரூமில் வந்து சொல்கிறாங்க, ஏங்க பாருங்கள் அவங்க மொட்டை மாடியில் நனைஞ்சிட்டு வந்து படுக்கிறாங்க, இதுதான் அவங்க பையன் முத்தோட லெவலு, உங்கள் மருமகளோட லெவல் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்படி பேசுகிற கீழ்த்தரமான லெவலில் உன்னோட லெவலு, அவங்க வந்து எல்லாரோட மேம்பட்டவங்க, தாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடியில் நனைஞ்சிட்டு வந்து அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதே இது மனோஜோ ரோஹிணியோ வேறு யாரோ வந்து மொட்டை மாடியில் நனைஞ்சிருப்பாங்கன்னா இதை பெரிய கதையாக பேசுவாங்க, நீனும் அது பெரிய கதையாக பேசுவேன். ஆனால் அந்த முத்து மீனாவும் மழையில் நனைஞ்சிட்டாங்க, அவங்க படுக்க இடம் இல்லைங்கிறது உங்கள் கண்ணிலே தெரியாது சரியா. எது எப்படி போனால் நாளையிலேருந்து அந்த கட்டட வேலை ஆரம்பிக்க போகிறேன், மாடியில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும்போது உறுதி அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு ரூம் தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை
அவனுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்துட்டு இந்த கூட்டு குடும்பமாக இதில் வைக்கலான்னு பார்த்தேன். இந்த வீடு போகிற போக பார்த்தா அவனை வந்து நீங்கள் தனிமரமாக்கி விட்றீங்கன்னு எனக்கு தோணுது. சரியா? ஒரே வீட்டில் மாடியில் இருந்தால் கூட ஆத்திர வருஷத்துக்கு கூட்டு குடும்பமாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கும் உங்கள்கிட்ட சாப்பாடு பிடிக்கலாம், மீனாட்டை சாப்பிட்டு வந்து இங்கே இருந்துப்பேன். ஆனால் வந்து அவங்களுக்குன்னு தனியாக மேலே ஒரு ஃப்ளோரே எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு பணம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பணம் வைக்கல, பேங்க் லோன் போட்டு கொடுக்க போகிறேன், அதை என் பென்ஷன்லேயே கட்ட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் கையிலேருந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது, உன் பையன் தொழிலதிபர் மனோஜ்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறது வந்து நம்ம குடும்ப செலவுக்கே சரியாக இருக்குது, இதில் நீங்கள் வந்து லோன் வாங்கினீங்க எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. உனக்கு இதே இது மனோஜுக்கு நான் ஒரு ஃப்ளோர் கட்டி கொடுக்கேன், ரவிக்கு கட்டி கொடுக்கேன், நீ ஓகேன்னு இருப்ப. இந்த முத்து கட்டி கொடுத்தோன்னா 1000 கேள்வி கேட்பேன். நீ எதை சொன்னாலும் சரி தான். மாடியில் ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறது உறுதி, அது முத்து கொடுக்க போகிறது உறுதி. சரியா? அப்படியே ஃப்ளோரே கட்டி கொடுத்தாலும் நான் வீடு ரூம் இல்லாட்டும் பரவாயில்ல, நான் ஹாலில் இருக்கேன், உங்களோட தான் இருப்பான்னு சொல்லுவான் அவன் அந்த பையன். சரியா? அப்படி நானும் உங்க கூட வந்து மேலே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னால் தான் அவன் அந்த ஃப்ளோர்லேயே போய் இருப்பான். அப்பேற்பட்டவன் அவன், அப்பேற்பட்டவன் பொண்டாட்டி அவன். நீங்கள் வந்து இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த முத்து மீனா பெரிய யோக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி லாயக்காக பேசி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு வாங்குறது தான் உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அவன் வாயை முடிச்சதுனா தூங்கு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை காலையில் எழுந்திரிக்காங்க. எழுந்திரிச்சோடனே நேராக ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ காரில் போகிற முத்து, இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்களா, எங்கே போகிறீங்க, சொல்லுங்கப்பா விடுதேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நம்ம வீட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, அதனால் ஒரு கான்ட்ராக்ட்காரரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வேணா விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக அங்கே கான்ட்ராக்டர்கிட்ட உட்காந்துருக்காரு. அப்பா சரி பேசட்டும், அப்பா காசுக்கு என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படிங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா, பாட்டி வேறு ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் தந்திருக்காங்க, அதுபோக லோனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், பாட்டி வந்து மாடியில் ஒரு ஃப்ளோர் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்க. ஒரு ஃப்ளோராக ஒரு ரூம் தானே கட்டணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வருங்காலங்களில் நான் யோசித்து பார்த்தேன், பேரம்பேத்தியெல்லாம் வந்து விளாடுவாங்க, அவங்களுக்கு ரூம் வேணும். என்ன நீங்கள் நேற்று மழையில் நினச்சி நீங்கள் மீனாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் கட்டினா சரி வராது, நாளைக்கு இன்னொருத்தவங்களும் மாடியில் எனக்கு வீடு ரூம் வேணும்னா சரியாக இருக்காது, அதனால் வந்து ஒரு ஃப்ளோரே கட்டலாம், கீழே உள்ளது மாதிரி ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அவளுக்கு பணம் நிறைய வேணுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லோன் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் கடைசி காலத்தில் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டால் என்னப்பா செய்ய, லோன் போட்டால் எப்படிப்பா சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா பாட்டி தந்த பணத்தை வச்சு ஒரு ரூம் மட்டும் கட்டி வேண்டியதானப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நேராக கன்னடிக்கார் வர்றாரு. சார் வாங்க அப்படிங்கிறாங்க. மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி இத்தனை சதுர அடி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு முத்துக்கு பிடிக்க மாதிரி சூப்பராக அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிறாங்க. முத்துக்கு அப்படி கண்ணீர் வந்துடுது. ஏன்ப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அந்த ஃப்ளோர் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறது மனோஜ் பண்ணுறான், பெரிய இடத்துல 2 பேரும் பொண்ணு கட்டியிருக்காங்க, நான் சாதாரண பூக்காரங்க வீட்டில் தானப்பா பொண்ணு கட்டியிருக்கேன், எனக்கு சாதாரணமாக நான் கீழே இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்க வேணா நீ எப்படி வேணாலும் பிரித்து பார்க்கலாம் முத்து, நீ என்னோடய பையன், என் பையனில் என்னை பாசமாக பார்த்துக்கிற பையன் நீ தான். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி தான், எனக்கு என் உழைப்பு பென்ஷன் நிப்பாட்டி வச்சுருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீட்டு செலவு நீ தான் பார்த்தேன், என்னோடய மாத்திரை செலவு கூட நீ தான் பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒன்றுனா கை தாங்க போகிறது நீ தான், அதனால் வந்து நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் தான் எனக்கு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, உனக்கு அந்த ஃப்ளோர் அப்படிங்கிறாங்க. இதை வேண்டாம்பா, எனக்கு ஒரு ஃப்ளோர்லாம் வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. நான் உங்களோட தான் இருப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நானே உங்களோட தான் இருப்பேன், விஜயா வந்து என் வீடுன்னு கிடக்கான், அந்த கீழே உள்ள ஃப்ளோரில் அவங்ககிட்ட பேசி அவன் இருந்து கிடக்கும், ஏன்னா நான் மேலே உள்ள ஃப்ளோரில் நீ மீனா பேரம்பேத்தியோட இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ இருப்பேன்னா நான் எங்கேனாலும் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நான் வீட்டு வேலையை நாளைக்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் அனுப்புகிறேன், மீதி நீங்கள் வேலை செஞ்சு முடிக்க நான் பில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. காலையில் கண்டக்டர்காரர் வராங்க. வேலைகள் கடுமையாக நடக்குது. இதை பார்த்துன்னா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏங்க நீங்கள் ஒரு ரூம் தானே கட்டணும்னு சொன்னீங்க, இப்போ ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா மறுபடியும் பேசிகிட்டு இருக்காது, வீட்டு வேலை செய்யும்போது கராடிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா நினைக்கிறாங்க, அந்த முத்து மீனாவும் அதுக்குள்ளே இந்த வீட்டு விட்டு அனுப்பிட்டோம்னா கீழே உள்ள ஃப்ளோர் நம்ம இருக்கிறத வந்து ரவிக்கு கொடுத்துடலாம், மேலே உள்ளதை ரோஹிணிக்கும் சுருதிக்கும் கொடுத்துடலாம், ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் கொடுத்துடலாம், ஏன்னா இந்த முத்தை மட்டும் எப்படியாவது கலத்தி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கூட 3 ஃப்ளோர் இருக்குது, ஆளுக்கு ஒரு ஃப்ளோர் கொடுத்துக்கிட்டோம், ஆளுக்கு ஒரு ஃப்ளோரில் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணமோ சிந்தனையும் இந்த விஜயாவுக்கு கிடையாது. பிரித்தாளும் கொள்கையில் இந்த முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இங்கே முத்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த ஃப்ளோரையும் நம்மளுக்காக தான் பார்க்கட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா நம்மளை தனியாக தான் வைக்கணும்னு நினைக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்பாவே நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்காங்க. அம்மா வந்து இந்த வீட்டில் பணக்காரங்க இருக்காங்க, ஏழை இருக்காங்கன்னு பிரித்து பார்க்க நினைக்காங்க. அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ தனியாக நம்மளுக்கு ஒரு ஃப்ளோரே கட்டுறாரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உனக்கு தான் வீடு கட்ட தான் நினச்சிட்ருக்கியோ, அதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை அது ஒரு காலம் நடக்காது, என் புருஷனோ நானும் அந்த வீட்டை விட்டு போகிறதில்ல, அது போக நீங்கள் சொல்லிலாம் என் வீட்டுக்காரரும் போக மாட்டார், நானும் போக மாட்டோம்,
என்றைக்கு எங்கள் மாமா அந்த வீட்டில் நாங்கள் எங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அன்றைக்கி மறு நிமிஷமே கிளம்பிடுவோம். ஆனால் எங்கள் மாமா ஒரு நாளாவது சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கிளம்புனா எங்கள் மாமா எங்களோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏடி அவர் என் புருஷன் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் முன்னாடி தான் பல வாட்டி சொல்லியிருக்காங்க, என் பையன் முத்துங்க இருக்கார் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட மூக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. இருடி பூக்காரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி எதையாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த முத்து மீனா விட்டு அனுப்பணும், ஏதாவது ஐடியா சொல்லி ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஐடியா தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ தான் சூப்பராக ஐடியா சொல்லுவேம்மா, அந்த பூக்கடையை எடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணேன், அது யாருன்னே தெரியாமல் போச்சு, அது மாதிரி இது ஒரு ஐடியா பண்ணுமா, அந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி சரி ஆண்டி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, நம்ம தான் அந்த ஐடியா கொடுத்தோம் தெரிஞ்சால் அந்த முத்து நம்மளை படாத பாடுபடுத்துவான், ஐடியாவும் கொடுக்கணும், நம்ம தான் செஞ்சோம்னு தெரியக்கூடாது, அதுபோக இந்த முத்து மீனை அந்த வீட்டை விட்டே போயிடணும், மேலே புதுசாக கட்டக்கூடிய ஃப்ளோர் வந்து நம்மளுக்கும் மனோஜுக்கும் தந்துருக்கணும், நம்ம நாளைக்கு கிறிஷோட அந்த ஃப்ளோரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பாதை வெளிச்சது போட்டால் அந்த ஆன்டிட்டு கூட வர வேண்டிய தேவையும் இல்லை, நம்ம ஏன் தண்ணி கொடுத்துன்னு போகணும், அங்கேயே இருந்துக்கலாம். என்ன ஒரு அத்தைக்கிட்ட கொஞ்சம் சுண்டு மாதிரி பேசினோம்னா அத்தையும் வர மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தண்ணி கொடுத்துன்னு இருக்கிற மாதிரி அங்கே தான் தண்ணி சமையல் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதான், நம்மளும் சமைக்கிறதுக்கு பேசாமல் வேலைக்காரங்க கூட வச்சுக்க வேண்டியதான், ரொம்ப ஒரு மாதிரி போச்சுன்னா எங்கள் அம்மாவும் கிருஷ்ணன் கூட தான் இருக்கும்னு சொல்லி பண்ணிக்கலாம், மனோஜ் நம்மளை மீறி போயிட மாட்டார், நம்ம அதுக்குள்ளே எப்படியாவது மனோஜ் தர காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்மளும் ஒரு பார்லர் வச்சிடணும், காலப்போக்கில் நம்மளும் பெரிய பார்லர் வச்சிடணும், மனோஜும் பெரிய அளவில் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்போ மனம் தருவார் எதிர்வாருங்கிறது அந்த ஆண்டி கேட்கக்கூடாதே ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது விஜயா வந்து பார்க்குறதுக்கு பார்வதி வராங்க. என்ன விஜயா வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து வேலை நடக்கா தடப்படல சவுண்ட்லாம் கேட்கு அப்படிங்கிறாங்க. மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன மேலே ஒரு ஃப்ளோர்லாம் அசால்ட்டாக கட்டுறேன்னு சொல்கிறேன், அவ்வளோ பணம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு தேவையில்லாத வேலை லோன் போட்டிருக்காராம், அவங்க அம்மா வேறு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களாம், அதை வச்சு வேலையை ஆரம்பிச்சிட்ருக்காரு, இந்த முத்துக்கு மீனா மேலோட ஃப்ளோரை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. மீனா விஜயா இதை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் மேலே ஃப்ளோர் கட்டி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு, இவருக்கு புத்தி கெட்டு போச்சு என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கரெக்டாக தான் பண்ணுதாங்க விஜயா, உனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, அவனும் பையன்தான் மருமக தான், அவங்களுக்கும் தனியாக நாளை காலத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அதனால தான் பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது, மொட்டை மாடிலையும் கீழேயும் தூங்கி கிடக்காங்க, நேற்றுலாம் சரியான மழை, அவங்க மேலே தானே படுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேலே தான் படுந்தாங்க, நினச்சி தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியா, எவ்வளோ இடி இடிச்சிச்சு, எவ்வளோ மழை பெஞ்சிச்சு, அவங்க மழைக்குள்ளே வந்து மேடியில் படுத்து கிடக்காங்க, இதே இது நீனும் மற்ற பையங்க மனோஜோ ஸ்ருதி குடும்பத்தில் ரவி யாராக இருந்தால் நீ சம்மதிப்பியா அப்படிங்கிறாங்க. அதே எப்படி அவங்க இது மாதிரி நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கக்கூடாது, நான் முத்து மீனாக நினைக்கணுமா, என்னடி நியாயம் இது அப்படிங்கிறாங்க. பார்வதி அந்த வேலையை மட்டும் பாரு, என்ன இந்த மீனா சாப்பாடு சாப்பிட தானே வந்திருக்க, அவங்க சாப்பிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு போகணும், நீ தானே வர சொன்னேன், என்ன சாப்பிட வந்திருக்க நினச்சியா அப்படிங்கிறாங்க. நான் மறந்துட்டேன், சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் பூசாரிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என் வீட்டில் வந்து சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பூசாரி சொல்கிறாங்க, உங்களுக்கு 3 பையங்களில் வந்து ஒரு முத்தான பையன், ஒரு பையனுக்கு அவனுக்கு வந்து சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது பொண்டாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. முத்துக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாமல், சரி மூத்த பெண் தான் குழந்தை பிறக்க போல், அப்புறம் சுருதிக்கு நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே இங்கே பார்வதி நினைக்காங்க, அவர் என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்காமல் அந்த விஜயா இருக்கா, முதல்ல முத்துக்கு தான் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லுதார், இவர் அதை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோயிலை சுற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வீட்டில் பூ வியாபாரத்துக்கு வெளியே கிளம்புறாங்க. திடீர்னு தலா சுற்றுது, உட்காந்துடுறாங்க. உட்காந்தோன்னா அண்ணாமலை இறங்கி வராங்க. என்னம்மா என்ன செய்யுது அப்படிங்கல, மாமா மாடிப்படி விட்டு இறங்கின திடீர்னு தலை சுற்றிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சோடனே விஜயா என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்னடி செய்யுது அப்படிங்கிறாங்க. இப்படி தான் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்துக்கு பண்ணிக்கிறேன், முத்து சீக்கிரம் வாடா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. திடீர்னு மீனா மயங்கிட்டாடா, என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் ஒழுங்காக சாப்பிடலாதான் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேலே கை தாங்கலாம் கூட்டி போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்த பிறகு பார்க்குறாங்க, வாந்தி வருது, தலை சுத்து. என்ன மீனா இப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு படுது, ஒருவேளை மாசமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கும் பயங்கரமாக யோசனையாக இருக்குது. ஒருவேளை இந்த பூக்காரி மாசமாக இருக்காளோ, இப்போ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அந்த பூசாரி வேறு வந்துட்டு இங்கே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போது, முத்தான பையனுக்கு ஒரு பொண்டாட்டி குழந்தை பிறக்க போதுன்னா அந்த முத்து பொண்டாட்டி தான் குழந்தை பிறக்க போதோ, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க முத்து அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. டாக்டர் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டம்மா எத்தனை மாதம் இருந்தாலும்
கணக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாவம் தம்பி, நீங்கள் கணக்கு பண்ணாமல் இருந்திருப்பீங்க போல், உங்கள் வீட்டம்மா 4 மாதமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் தம்பி 4 மாதமாக இருக்காங்க, பிள்ளைலாம் நல்ல வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் மீனாட்ட கேட்குறாங்க, என்னம்மா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் எனக்கு வந்து மாதவிடாய் வந்து மாற்றி மாற்றி தான் வரும், அதனால கணக்கு பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சத்து ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமனாலும் உங்கள் குழந்தை உங்கள் குணத்துக்கு நல்லா இருக்குது, இனிமேல் நீங்கள் நல்ல மாதிரி சத்தான ஆகாரம் சாப்பிடணும், அதிக வேலை செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சார் இவள் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. தம்பி கொஞ்ச நாளைக்கு அவங்க பைக் ஓட்டக்கூடாது, குழந்தை பிறகு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர வரைக்கும் முத்து வந்து அண்ணாமலை ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, இப்போ மீனா வந்து மாசமாக இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். உடனே முத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே ஏங்க என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. புது வீடு கட்டப்போ நேரத்தில் என் பையனுக்கு குழந்தை பிறகு போயிடி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா வந்து மாசமாக இருக்கா, நீ கிளவியாயிட்டடி அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. நான் அண்ணாமலை நேராக பாட்டிக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு ஏம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து பொண்டாட்டி மாசமாக இருக்கா அப்படிங்க. யாரும்மா மீனாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் நினச்சேன், மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒரு சீக்கிரம் குழந்தை அவங்க தான் பிறப்புன்னு என் மனசில் பட்டுச்சு, அது போக சாமிகிட்ட உத்தரவு கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷம், நாளைக்கே வாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் முத்தை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பேத்தி நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லி நான் ஒரு காரை பிடிச்சி வரேன் வாடகை கொடுத்துட்டு போகிறது அப்படிங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மீனா வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அண்ணாமலை வரும்போதே கையில் ஸ்வீட் எடுத்துகிட்டு இருக்காரு. முத்து இதை ஊட்டுட்டா அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்வீட்டை வந்து மீனா வாயில் ஊட்டுதாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப வேகமாக இருக்குது. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எப்போ எங்களை ஆசீர்வதிங்க அப்படிங்க. விஜயா வா அப்படிங்கிறாங்க. காலில் விடுறாங்க. உடனே மீனா நம்ம பத்திரமா இருக்கணும், வண்டி இங்கே ஓடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொன்ன உடனே சொல்கிறார், ஆமாப்பா டாக்டர் கூட அப்படி தான் சொன்னாங்க, மாதம் 4 மாதமாக இருக்கான், இவருக்கே தெரியாமல் திறந்துருக்குவா. 4 மாதமாக இருக்காளா, சரி ரைட், இன்னும் 6 மாதத்தில் என் பேரனோ பேத்தி வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ரவிங்க சொல்லி ரொம்ப விட்டு வெளில வராங்க. வந்தோடனே என்ன முத்து என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அண்ணி மாதமாக இருக்கா, நீ சித்தப்பனா போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரவிக்கு பயங்கர சந்தோஷமாக, முத்து உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் சித்தப்பனா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் அவன் வீட்டம்மா சித்தியாக போகிறா அப்படின்னா சித்தியாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்த்துக்கள் கையை கொடுக்குறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இங்கே அருளே இல்லை. ஏன்னா அவங்க தான் சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே பிறந்துச்சு. விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. இவங்க இப்போ அவனே மனோஜ் நினைக்கிற மனசுக்குள்ள, நீ குழந்தை பிறந்தாலும் தமிழ் மீடியத்தில் ஃப்ரீயாக படிக்க தானே செய்ய போகிற, உன்னால் வந்து பெரிய அளவில் படிக்க தான் வைக்க முடியுமா, இல்லை பெரிய வாழ்க்கை தான் உன் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா, அதை கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, சரி உன் பிள்ளை பிறந்த பிறவாவது நீ ஒரு வாய் நல்லா சாப்பிடுதியான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு மனோஜ் கையை கொடுக்குறாரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ படிச்சிருக்கியா படிக்கலையா தம்பி, படிச்சிருக்கவன் வந்து நாலேஜாக பேசணும்ல. அவன் வந்து அவன் பிள்ளை எப்படி வைக்கணும்னு தெரியும். நான் ஒரு சாதாரண டிரைவராக தான் இருந்தேன், ட்ரெயின் டிரைவராக. என் பிள்ளை 3 பேரையும் நான் நல்லா வைக்கணும்னு வைக்கலையா, அதே மாதிரி அவனுக்கு இருக்கிற பிள்ளையை அவனால் வளர்க்க முடியாதா, இதெல்லாம் பேசாத மனோஜ், உனக்கு இன்றைக்கி தொழில் வந்திருக்கு, நாளைக்கு அவனுக்கு இன்னும் இதை விட பெரிய தொழில் வரலாம் அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு கொடுத்த உதவி எங்கள் மாமனார் இருக்கார், அவனுக்கு கொடுத்த உதவி யாருப்பா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லாரு, மனோஜ் உன் டைப் நான் கிடையாது, என் மாமாட்டியே பணம் இருந்தால் கூட அதை வாங்கி செய்ய மாட்டேன், நான் வந்து ரவிக்கு அண்ணன், ரவி என்ன மாதிரி தான் சரியா, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரியாக கட்டினாலும் அந்த பணத்தை வாங்கி அவன் தொழில் பண்ணி செய்ய நினைக்க மாட்டான். அதே மாதிரி தான் நானும் என் சுயமாக நான் தொழில் பண்ணி ஜெயிப்பேன், என் முன்னாடி பிள்ளையை காப்பாற்றுவேன் சரியா, என்னுடைய உழைப்பில் என் பிள்ளை வளருவான், அது போக எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் வளருவான் அப்படிங்கிறாங்க. எங்கள் பிள்ளையே பிறக்கல, அதுக்குள்ளே 1000 கற்பனை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அவன் வாயில் நல்ல வார்த்தையே வராது, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான் சரியா, யாரும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். முத்து மீனாவும் ஓஹோன்னு வருவாங்க சரியா, அவங்கள மாதிரி நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் விஜயா, அமைதியார் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து, இனிமேல் வீட்டம்மா இந்த வேலையை செய்யக்கூடாது, சமையல் வேலைக்கு ஆட்கள் தான் பார்க்கணும், ஏதாவது ஆளை ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஊர் உலகத்தில் யாருமே மாதமாக இல்லையா, மாதமாக இருக்கவங்க எல்லாருமே வேலையாட்கள் தான் வச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்க, என் புள்ள வந்து சந்தோஷமாக இருக்கணும், என் புள்ள நல்லா வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் கண்டிப்பாக வேலைக்கு ஆள் வச்சு தான் முடியும். 4 மாதமாக அவன் இருந்திருக்கா, அது இருந்தது கூட அவளுக்கு தெரியல, வாந்தியும் வரல மயக்கமும் வரல, அவள் பாட்டில் வழக்கம் போல் வேலையை பார்த்துருக்கா. இன்னமும் வந்து குறை காலத்துலேயும் வந்து அவன் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆகா நல்ல வேலை வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க, இல்லைன்னா நம்மளை செய்ய விட்டுருவாங்களான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.